நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவங்க அம்மாட்ட கேட்டாங்களாம், ரசிகர்லாம் கேட்டாங்களாம். பெரும்பான்மையோர் எல்லாம் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களாம். அதனால் வரேங்கிறாரு. நானும் வரவேற்கிறேன். வாங்க, நீங்கள் மட்டும் இல்லை, எத்தனை கதாநாயகர்கள் நடிச்சிட்ருக்கீங்களோ அவ்வளோ பேரும் வாங்க, அரசியலுக்கு வாங்க. உங்களுக்கு துணை நடிகராக இருக்கிறேன், அரசியல் கட்சி ஆரம்பி சொல்லுங்கள், அவங்களையும் அரசியலுக்கு வர சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க, உங்களை வரவேற்கிறோம். நீங்கள்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க. எல்லாம் சம்பாரத்தில் எல்லாம் உழைச்சி தான் சம்பாதிக்கிறீங்க. அதில் ஒன்றும் தவறு இல்லை. மக்கள் வரி பணத்தில் தான் சம்பாதிக்கிறீங்க, அதுவும் உண்மை தான். அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 10%, 20% உங்களால் எவ்வளோ முடியுமோ, இல்லை குறைந்தபட்சம் நாளத்தில் ஒன்று கொடுக்கலாம். நாளத்தில் ஒரு பாகம் நீங்கள் மக்களுக்காக செலவு பண்ணுங்கள். மக்களுக்காக சொந்த காசை முன்னாடி செலவு பண்ணுங்கள். அப்புறம் நிர்வாகத்திலேருந்து மக்களை ஆதரவு வாங்கிட்டு நிர்வாகத்திலேருந்து உட்காருங்க, நிர்வாகம் பண்ணுங்கள். நாங்களும் நீங்கள் நல்லா சிறப்பாக நிர்வாகம் பண்ணிங்கன்னா நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். யாரும் அரசியலுக்கு இந்திய குடிமகனாக பிறந்த யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம், அரசியல் கட்சியில் சேரலாம், முதலமைச்சராகலாம், அமைச்சராகலாம், என்ன நடிகராகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், தவறே கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு எது வேணாலும் செய்யலாம். ஆனால் பொய் மட்டும் சொல்லாதீங்க. பொய் பேசிக்கிட்டு அரசியலுக்கு வராதிங்க. உண்மையை பேசுங்க, 100 விழுக்காடு உண்மையை பேசுங்க. மக்கள்கிட்ட போய் உண்மையை பேசுங்க. மக்கள்கிட்ட போய் பொய் பேசி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்காதீங்க. மக்கள் செல்வாக்க வாங்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையை பேசிட்டு வாங்க, மனதார வரவேற்கிறோம். உண்மை உண்மை உண்மை. வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும்.